வாங்க இன்றைக்கி ஊர் சைடு வைக்கிற மாதிரி ஒரு குழம்பு வச்சிடலாம். சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், மராட்டி மொக்கு போட்டிருக்கேன், அன்னாச்சி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் தேவையான அளவு கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த காய் நல்லா எண்ணெயில் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட தேவையான மிக்ஸ் மிளகாத்தூளை நான் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இதை கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம் தனியாக. இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குக்கரில் நம்ம வந்து மட்டன் எடுத்துருக்கோம். சூப்பரான மட்டன், கொஞ்சம் கொழுப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, இந்த கறிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணி சேர்த்து இது ரெண்டும் நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். இந்த காய்கறியெல்லாம் பாதி வெந்துட்டு கறியும் நல்லா வெந்துருச்சு. அதனால் இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஊர்லலாம் இப்படி தான் வைப்பாங்க. நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம் கறியை. ஊரில் வந்து ஒரு சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு கறியை நல்லா வேக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குழம்ப கூட்டுவாங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.